மா சாப்பிட்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? என்ன சாய் பண்ணுறது? அப்புறம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை நாள்னாவே எப்போவுமே குளிச்சுட்டு நீட்டாக சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவோம் அப்படி. ஆமாம், சனிக்கிழமை முடிப்பேன் நான் எப்பவுமே. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திங்கிறனால நேற்றெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வலிக்கு டைம் இல்லைன்னு இப்போ நீ துவைச்சேன். நான் அப்புறம் வலிச்சு விட்டேன். லேட் ஆயிடுச்சு பாரு, எவ்வளோ லேட் ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே சாப்பிட்ருவோம். நீ இது சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்ற. நான் எல்லாம் எப்பவுமே கார மாட்டாங்க, நான் அதிலே மாயம்பெருமாள் கும்பிட்டு தான் சாப்பிடுவேன். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரு. ஆமாம், என்னுடைய இனிய நண்பர்களே, அன்பான சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அள்ளி தர வேணும்னு நான் நீ தூய தமிழ்ல உரையாட்டிட்டு இருப்ப ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உண்மையாலுமே அந்த விநாயகர் நம்மளை வந்து கைவிட மாட்டார். முதற் கடவுள் அவர். அனைவரும் நீங்கள் நல்ல விமர்சையாக கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எல்லாம் விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை பிடிச்சி செமையாக கும்பிடுறாங்க. இன்னைக்கெல்லாம் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் பருப்பு ரசம் தான் ஸ்பெஷல், வேறு எதுவும் இல்லை. சாயங்காலமாக தான் ஒரு அரும்புல கொண்டு போய் வச்சுங்க கும்பிடலான்ட்டு இருக்கிறேங்க. ஒரு அரும்புல் மட்டும். நானும் தான் கோவிலுக்கு போய் கும்பிடணும். விநாயகர் இன்னைக்கு கும்பிட்டே ஆகணும்ல, விநாயகர் சதுர்த்தி வேற. ஆமாம். ஏமா கம்முன்னு இளவரசனை காயத்ரியும் இங்கேயே கூட்டிகிட்டு வந்து இருக்க வச்சிட்டோம்னா வையே, சத்தம் இல்லாமல் சண்டையும் இல்லாமல் சந்தோஷமாக நம்ம கூட இருப்பாங்க. அங்கே தனியாக அனுப்பி விட்டுதா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அவர் அதை பண்ணுறாரு அப்படின்னு காயத்ரி சொல்ல, இளவரசனை கேட்டால் காயத்ரி இப்படி மூஞ்சி இழுத்து வச்சுட்டு இருக்கிறான்னு சொல்ல, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இதே பிரச்சனையாக போயிட்டு இருக்க மாட்டேங்குது. கம்முன்னு இங்கேயே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கலாமா? என்ன பண்ணல? இங்கே கூட்டிகிட்டு வந்து வைக்கலாம், நான் வேண்டாம்னுலாம் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு வீடு கட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம்னு சௌரியமாக இருக்கு. பொருள் நிறைய வச்சிருக்கிறாங்க அங்கே. ஆமாம், ஒய்ஃபையும் இல்லை. ஒய்ஃபையும் இல்லைங்கிற வந்தான்னா ஒய்ஃபை கட்டிட்டு அங்கே போகிறம்ப. அதுவும் இல்லாமல் எல்லாரு வீட்லேயும் சண்டை வர்றதாங்க ஃப்ரெண்ட்ஸ். சண்டை இல்லாமலாம் எந்த வீடும் இருக்காது. என்ன சண்டை இல்லாதெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் சண்டை கட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்போவே மறந்துட்டு சந்தோஷமாக சமாதானமாக தான் வாழணும். என்ன பிரச்சனைனா ஏதோ ஒரு தப்பு கிப்பு கண்டா இந்த மாதிரி வேண்டாதான் அந்த மாதிரி வேண்டாதுன்னு செய்யத்தான் சொல்லத்தான் செய்வாங்க. அது வீடு வாசல்னு இருந்தால் அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று சண்டை வராத சந்தோஷமாக தான் இருக்கிறோன்னாங்க. அன்னைக்கு நான் வீடியோ பார்க்குறதில்ல, அதனால் எனக்கு தெரியறதில்ல. அப்படியே தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்க்கலாம், ஏதோ ஒரு முடிவு பண்ணலாம். சரி, நான் ஏதோ ஒரு முடிவு பண்ணுறேன். ஒரு வாரம் டைம் எடுத்துகிட்டு தான் முடிவு பண்ண முடியும். இப்படியே இருப்பாங்களா இல்லை கரெக்டாக ஆகிக்கிறாங்களா? இப்படியே சண்டை போட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்து வச்சாகணும். பார்க்கலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஏதோ ஒரு முடிவு பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வந்து கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணா அண்ணியை கூட்டிகிட்டு வந்து இங்கேயே இருக்க வைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இல்லைன்னா உங்கள் அண்ணியை கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. என்னுடைய வீடியோலையும் சரி எங்கள் அண்ணாவோட வீடியோலையும் சரி இந்த கமெண்ட்ஸ் தான் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது. அப்படி அவங்க இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் நோக்கம் இல்லை. அப்படி ஒரு திடீர்னு நம்ம வந்து போய் கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்க வைக்க முடியாது. கடைசியில் வந்து நம்ம தலையில் வந்து எல்லாம் விடிஞ்சிரும். நீ தான் பொறுப்பு எல்லாத்துக்கும், நீ தான் இப்படி கூட்டிகிட்டு வந்து இங்கே இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நாளைக்கு ஒரு சொல் வந்தாலும் வரும். அதனால் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எப்போவுமே எல்லாத்துக்கும் சண்டை வரும். அவங்க சேர்ந்துக்குவாங்க. நம்ம வந்து ஒரு திடீர்னு போய் ஒரு முடிவு எடுக்க முடியாது. எடுத்தோம்னா கடைசியில் அது நம்ம மேலே விடிஞ்சிரும். அதனால் திடீர்னு ஒரு முடிவு பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, எனக்கே அப்படியே தலை வெடிச்சிரும் போல இருக்குது. அப்படி அந்த ஒரு நிலைமையில் இருக்கிறேன் நான். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்த்துட்டு சூழ்நிலையை பொறுத்து தான் முடிவு எடுக்க முடியுங்க ஃப்ரெண்ட்ஸ்.